அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல். நிறைய இடத்த வச்சு விவசாயம் பண்ணுறதை விட கொஞ்சம் இடத்துல நிறைய வருமானம் பெறுவது எப்படி? என்னென்னா, நம்மள்ட்ட வந்து 5 ஏக்கர் தான் இடம் இருக்குது அப்படின்னா, அதுலேருந்து வருமானத்தை வந்து வரக்கூடிய வருமானம் தற்போது விவசாய நிலைப்படி இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்க சிஸ்டம் படி பண்ணோம்னா நமக்கு வருமானம் வந்து போதுமானதாக இருக்காது. ஆனால் 5 ஏக்கர் நிலத்தில் இருந்து 200 ஏக்கர் நிலத்தில் எவ்வளவு வருமானம் வருமோ அவ்வளவு வருமானத்தை எடுக்கிறதுக்கு இப்போதுக்கு அறிவியல் பூர்வமாகவும் அனுபவபூர்வமாகவும் வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து விவசாயிகள் சொல்லப்போனால், நான் வந்து இப்போதைக்கு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் வந்து சொன்னால் புரிய போகிறதில்ல, ரொம்ப கஷ்டம். வருங்கால இளைஞர்கள், விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், இல்லை விவசாயம் செய்ய விரும்புபவர்கள், நம்ம நாட்டை வந்து வல்லரசாக மாற்றோம்னா விவசாயத்தை வந்து நல்லா பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க பண்ணால் மட்டுமே தான் முடியுங்கிற சூழ்நிலை இருக்கிறதுனால, எப்படி 5 ஏக்கரை 200 ஏக்கர் வருமானத்திலேருந்து எடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அது சாத்தியமா அப்படின்னு கேட்டோம்னா சாத்தியமே. அது எப்படி அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். அதை நீங்கள் நோட்ஸ் பண்ணிங்க. சந்தேகம்னா வந்து நீங்கள் கொஸ்டின் பண்ணிங்க. இப்போது ஒரு நம்மள்ட்ட 5 ஏக்கர் இடம் இருக்குது அப்படின்னா, 5 ஏக்கர் இடத்துல நீங்கள் 5 ஏக்கர் இடத்தையும் நீங்கள் வந்து ஒரு 7 குளமாக வெட்டிக்கிங்க. ஏன்னா இப்போதைக்கு நீர்வள உயிரினமான மீன் வந்து நல்ல விலை போய்கிட்டுருக்கு. அது ஆந்திராவில் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஆந்திரா கவர்மெண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு புரியலையா இல்லை தெரியலையா இல்லை வேணாம் அவங்க சொல்லிக் கொடுக்க வேணும்னு நினைக்கிறாங்க தெரியல. அதனால் ஃபிஷரிஸை வந்து நல்லா பண்ணாங்கன்னா அதில் நல்ல வாய்ப்பு இருக்குங்கிறதுனால குளத்தை வெட்டிக்கலாம். 5 ஏக்கர் குளத்தையும் ஒரு 30 அடி அகலத்தில் கரை வச்சு குளம் வெட்டிக்க வேண்டியது. நீங்கள் அப்படின்னா 5 ஏக்கர் குளம்னு வச்சிங்களேன், ஒரு ஏக்கர் குளம் வெட்ட வேண்டியதில்லை, ஒரு 7 குளமாக வெட்டிக்கலாம். 7 குளம் வெட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்கூடு வந்து 2.5 ஏக்கர் தோராயமாக உங்களுக்கு 2.5 ஏக்கர் கிடைக்கும் ஒரு குளத்துக்கு. நீங்கள் 7 குளம் ஆயிடுச்சு. நீங்கள் அந்த கரையை பார்த்தீங்கன்னா இந்த 5 ஏக்கருக்கும் உங்களுக்கு வந்து எவ்வளோ இடம் கிடைக்கும் கரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 கிடைக்கும். 2.25 வச்சுங்களேன், 2 to 2.25 இடம் கிடைக்கும் அந்த கரை. அந்த கரையில் வந்து 25-30 அடி அகலம் சொல்லிட்டேன். நீங்கள் வந்து 7 குளத்துக்கும் நீங்கள் கரை அமைச்சிக்கிறீங்க. அந்த கரை அமைச்சத்தில் வந்து இருக்கிற கரையினுடைய சர்ஃபேஸ் சாயிலினுடைய அந்த பகுதி, மண் பகுதி தெரிகிறது, குளம் போக மண் தெரிகிற பகுதி வந்து 2 அதாவது 3/4 ஏக்கர் அப்படின்னு வச்சுக்கோங்க. 3/4 ஏக்கர் மட்டும்தான் கிடைக்கும். ஆமாம். இப்போது இந்த 3/4 ஏக்கர் கரையில் நீங்கள் எவ்வளோ தென்னமரம் போட முடியும் பார்த்தீங்கன்னா, 5 ஏக்கரில் எவ்வளோ தென்னமரம் போட முடியுமோ அந்த தென்னமரம் போடலாம். அப்படின்னா எவ்வளவு? 375 தென்னை மரங்களை போட்டுக்கலாம். 5 ஏக்கருக்கு நம்ம வந்து ஒரே 25 போட்டோம்னா 375. அதே 375 நீங்கள் குளத்தை வெட்டிட்டு கரையில் போட்டிங்கன்னா 375 தென்னை மரம் போட்டுடலாம். எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கரையில் 2 பகுதியிலையும் சென்டரில் வந்து 15 அடி அகலம் விட்டு நீங்கள் 2 சைட்லையும் போட்டிங்கன்னா, சிக்ஜாக் அப்படி போட்டிங்கன்னா அது வந்து 12 அடிக்கும் போட்டிங்கன்னா கரெக்டாக 375 மரம் வந்துடும். அப்போது நீங்கள் உள்ளே போட வேண்டிய தென்னை மரம் கரையில் போட்டாச்சு. இப்போது நமக்கு தென்னை மரம் உள்ளே ஆட் ஆகிடுச்சு. அதே போல் குளமும் 5 ஏக்கர் குளமும் வந்துடுச்சு. 5 ஏக்கர் குளம் வெட்டினா எவ்வளோ இடம் கிடைக்குமோ அந்த பகுதி வந்துடுச்சு. சரி, இப்போது இந்த 5 ஏக்கர் குளம் உள்ளே வந்துடுச்சு, இது வந்தாச்சு. இன் ஃபியூச்சரில் என்ன செய்யணும், அது வந்து எப்படி கொண்டாடுறது பார்த்தீங்கன்னா, அந்த தென்னை மரம் ஒரு 5 அடி 6 அடி நல்லா வளர்ந்த பிறகு நீங்கள் அதில் பாக்கும் மிளகும் பயிரிடணும். பாக்கு மிளகு அது நம்ம வந்து இப்போ மினிமம் வி ஹவ் டு வெயிட் மினிமம் 7 to 8 இயர்ஸ் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா எடுத்த உடனே செய்ய முடியாது இல்லையா? அதனால் எடுத்துகிட்டு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கஷ்டங்கிறதுனால உங்களுக்கு வேண்டாம் இப்போதைக்கு. அதனால் நீங்கள் இப்போ இருக்கிற மாதிரி நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க, இல்லை பண்ணலான்னு கூட நீங்கள் புதுசாக பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா 7 வருஷம் கழித்து நீங்கள் வந்து மிளகு சாகுபடி பண்ணிடலாம். அதே போல் பாக்கு சாகுபடி பண்ணிடலாம். அப்போது ஒரு ஏக்கருக்கு வந்து குறைச்சலாக நீங்கள் எவ்வளவு பாக்கு போட முடியும் அப்படின்னு பார்த்து இன்டர்கிராப்பாக போட பார்த்தா 500 to 550 பாக்கு போடலாம். இப்போதைக்கு இருக்கிறது எவ்வளவு இருக்குது நம்மள்கிட்ட? 3/4 ஏக்கர் இருக்குது. அப்படின்னா 400 பாக்கு கன்று உள்ளே கொடுக்கலாம். இப்போது நம்மள்கிட்ட 400 பாக்கு கன்று வந்துடும், பாக்கு மரம் வந்துடுது, ப்ளஸ் 375 தென்னை மரம் வந்துடுச்சு. அப்போது 4 3 7 775 தென்னை மரம் நம்ம உள்ள உயிருள்ள மரம் உருவாக்கிட்டோம் உள்ளே. அப்போது அந்த 775 மரத்துலேயும் நம்ம
இது மிளகை ஏற்றணும் அப்படிங்கிற நம்முடைய அடுத்த ஸ்டெப்பு. சரி, ஒரு மரத்தில் எத்தனை மிளகு செடி ஏற்ற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிளகு செடி இருந்தாலும் போதும் தான். அந்த மிளகு செடி எடுத்த உடனே நேராக மரத்தில் ஏற்றிடக்கூடாது. எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, மிளகு செடியை வச்சு அதில் வந்து நேராக அப்படியே நூலை கட்டி விட்டு கொண்ட மரத்தில் ஏற விட்டு அப்படி போயிட்டால் போயிடும் அப்படிம்பாங்க. அதெல்லாம் தவறு. ஒரு மிளகு செடி என்ன செய்யணும், நல்லா வளர விட்டு தந்தரில் வளர விட்டுருங்க, அப்படியே எங்கேயும் சரி. அதுக்கு பிறகு அதை எடுத்து வேரை சுற்றி, தென்னை மரத்தினுடைய வேரை சுற்றி அப்படியே வந்து மண் மேலே வைக்காமல் சுற்றி விட்டுறணும். அப்படியே ஒரு செடியை ஒரு வெயிட் ஏதாவது ஒரு கம்பு இது மாதிரி வச்சு மண் வச்சிங்கன்னா செடி செத்து போயிடும். அதனால் நீங்கள் என்ன அதனுடைய கேரக்டர் அதனால் செய்யக்கூடாது. அதை சுற்றி நீங்கள் ஒரு வெயிட்டை வச்சுருங்க. வெயிட்டை வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக 3 மாதத்துலேயே அது எல்லா கணுவிலேருந்தும் புதுசாக ஒவ்வொரு கிளை வெடிக்க ஆரம்பிக்கும். அப்போது ஒரு செடியை வந்து சுற்றி வச்சிங்கன்னா எடுத்து நேராக பார்த்தீங்கன்னா 8 அடி 9 நீளமுடைய செடியாக இருக்கும் அது. அப்போது அதில் பார்த்திங்கன்னா 15லேருந்து 20 கனவு உள்ளேருந்து வரும். அப்போது 15னா மினிமம் 10 கனவுலேருந்து நேரடியாக கிராவிட்டி ஃபோர்ஸ் எகென்ஸ்டாக நேராக கிளை வெடித்து மரத்துக்கு ஏற ஆரம்பிச்சிடும். அப்போது ஒரே நேரத்தில் ஒரு கண்ணிலேருந்து 10 செடியை உருவாக்கிடலாம். இப்போது ஒரு மிளகு செடி எப்போ காய்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்து 2.5 வருஷத்தில் வந்து அது ஃபஸ்ட்டு ஈல்டு வர ஆரம்பிச்சிடும். 2 வருஷத்தில் வந்துடும். நீங்கள் எத்தனை ஏற்றிருக்கீங்க, ஒரு செடியில் ஒரு மரத்தில் 10 ஏறிட்டு இருக்குது. அப்போது நம்மள்ட்ட இருக்கிறது எவ்வளோ இருக்குது, தோராயமாக 775 இருக்குது. நீங்கள் 750 வச்சுக்கிட்டாலும் 750 × 10 அப்படின்னு கணக்கு பண்ணிங்க. இப்போ எவ்வளோ வருது நம்மள்ட்ட கணக்கு பண்ணிங்கன்னா ஈக்குவல் டு 7500 வந்துடும் உங்களுக்கு. இப்போது எவ்வளவு ஒவ்வொரு செடிக்கும் 10 கிளப்பியாச்சு. இப்போ ஏன்னு சொல்கிறேன்னா, உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளல் மற்றவை தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லுவார். நீங்கள் வந்து கற்பனை அப்துல் கலாம் சொல்கிற மாதிரி வி ஹாவ் டு இமேஜினேஷன். அதனால் இமேஜினேஷன் ஃபஸ்ட்டு பண்ணுறது வந்து சரியாக பண்ணுங்கள். இமேஜினேஷன் பண்ணி அதை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நீங்கள் வந்து அவ்வளோதான் பண்ண முடியாது, எல்லாம் செய்ய முடியாதுங்க, செய்ய வேண்டாம். நான் பண்ணியிருக்கோம், அது பாருங்கள். இப்போது ஒரு மரத்தில் 10 ஏற்ற முடியும். 10 செடி மிளகு செடி மேலே ஏறிக்கிட்டு இருக்குது. சரி, 2.5 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஈல்டுக்கு வர ஆரம்பிக்கும். இந்த செடி எத்தனை வருஷம் காய்க்கும் பார்த்தீங்கன்னா, 50 ஆண்டுகள், மினிமம் 40லேருந்து 50 ஆண்டுகள் இந்த மிளகு செடி காய்க்குது. அது நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது. அதை நம்ம வந்து வி ஹவ் டு செலக்ட். சரியா? இப்போது மிளகு செடி வந்து சமத்தரையில் வருமா அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்கும் வரும். நம்ம என்ன இவர் இப்படி பேசிகிட்டு இருக்காரு, நம்ம ஹில் ஸ்டேஷனில் இருக்கிறோம், நம்ம வந்து இங்கே டெல்டாவில் இருக்கிறோம், எப்படி இங்கெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், எந்த செடியும் வருமா வராதா அப்படின்னு கொஸ்டின் பண்ணுறது அந்த மண்ணினுடைய தன்மை. அப்போ மண்ணுடைய தன்மை என்றால் என்ன, அடுத்த கொஸ்டின் ரைஸ் ஆகுது. மண்ணுடைய தன்மை என்றால் என்ன, நடுநிலை, அமிலத்தன்மை, காரத்தன்மை. அப்போது மிளகு எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவியல் படி பிஹெச் ரேஞ்ச், பொட்டன்ஷியல் ஆஃப் தி ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவானுங்க. அந்த அமிலத்தன்மை அசிடிட்டி உள்ள இடத்துல தான் இந்த மிளகு செடி நல்லா காய்க்க ஆரம்பிக்கும். அப்போது அதனுடைய பிஹெச் ரேஞ்ச் வந்து 6 இருக்கணும். அப்போது நம்ம டெல்டா பொறுத்தளவில் எங்குமே பிஹெச் ரேஞ்ச் வந்து 6. மண்டல் மண் உள்ள அனைத்துமே பிஹெச் ரேஞ்ச் 6. இப்போது பிஹெச் ரேஞ்சை வந்து நீங்கள் 6ல் வச்சு மெயின்டைன் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக 8வது வருஷம் அது ஒரு மரத்திலிருந்து உங்களுக்கு குறைச்சலாக மினிமம் 30 கிலோ பச்சை மிளகு கிடைக்கும். மினிமம் 30 கிலோ பச்சை மிளகு கிடைக்கும். அப்போது 3 கிலோ, 2.5 கிலோலேருந்து 3 கிலோவை பச்சை மிளகை காய வச்சிங்கன்னா உங்களுக்கு 1 கிலோ காஞ்ச மிளகு, கருப்பு மிளகு கிடைக்கும். இப்போ நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா, அந்த கருப்பு மிளகு 2.25 கிலோலேருந்து 3 கிலோக்குள்ளே இருந்து 3 கிலோ காய வச்சோம்னா 1 கிலோ மிளகு கிடைக்கும். அப்போது 1 கிலோ மிளகு ஆயில் எடுக்காத மிளகுனுடைய விலை இன்றைக்கி 1500. இப்போ நமக்கு எல்லோரும் சந்தேகம் வரும், என்ன ஆயில் எடுத்த மிளகு, ஆயில் எடுக்காத மிளகு, அப்படி தான் நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம விவசாயிகளுக்கு ஒன்றுமே தெரியல. இப்போது நம்ம சாப்பிட்ற மிளகு அனைத்துமே ஆயில் எடுத்த மிளகு. எதுவுமே நம்மள்ட்ட எவனும் சொல்ல ஏமாத்துறானுங்க. நம்ம சாப்பிட்ற மிளகு பூரா வெறும் சக்கை. உண்மையான மிளகு சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா இப்போ வந்து யாருக்கும் அட்டாக்லாம் நிறைய வரப்போகிறது இல்லை. எல்லாமே வந்து ஆயில் எடுத்துகிட்டு அதை சக் பண்ணிவிட்டு நம்மள்ட்ட கொடுக்குறானுங்க. சென்ட்ரிஃபியூஜில் வச்சுக்கிட்டு அதை கொடுத்து காலி பண்ணிட்டாங்க நம்ம எல்லாரையும். அப்போ ஆயில் எடுத்து நம்ம சரி நம்மளும் அடுத்து அந்த இடத்துக்கு போவோம், நம்ம தவறு செய்ய வேண்டாம். இருந்தாலும் அது என்ன வாய்ப்புன்னு சொல்லிடுறேன். அதில் ஒரு 3 கிலோ மிளகில் 1 லிட்டர் ஆயில் கிடைக்கும். அப்போது கருப்பு மிளகுலேருந்து கிடைக்கக்கூடிய ஆயிலுடைய விலை இன்றைய ரேட் 4000லேருந்து 5000 ரூபாய். அது பெப்பர் ஆயில் ரேட். நீங்கள் அமேசானில் போய் பார்த்துக்கலாம், நீங்கள் கூகுளில் போய் பார்த்துக்கலாம், ரேட் அங்கே பார்த்துக்கலாம். அதே போல் அந்த மிளகு இருக்கு இல்லையா, அந்த மிளகுல வந்து
மிளகை வந்து இப்போ நம்ம பறிக்கும்போது விவசாயிகள்லாம் ஒரே டைமில் பறிச்சிருவோம். நம்மலாம் வந்து ஏமாந்து போகிறது அதில் தான். எல்லாம் விவசாயம் பண்ணிவிடுவோம். ஹவு டு சேலுங்கிறது தெரியாது, எப்படி மதிப்பு கூட்டுறதுங்கிறது தெரியாது. அதனால் இந்த மிளகை வந்து நீங்கள் வந்து பறிக்கிறத 15 நாள் டிலே பண்ணி அந்த மிளகை நீங்கள் பறிச்சிங்கன்னா அது பழுத்துரும். பழுத்த பிறகு அதை பறித்தோம்னா அது தோலை நீக்கிட்டோம்னா அதுக்கு பேர் ஒயிட் பெப்பர்னு பேர். கடையில் போய் ஒயிட் பெப்பர்னு கேட்டிங்கன்னா விலை 5000 6000 பண்ணுங்க. சரி, அது எங்கடா ஒயிட் பெப்பர் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு யாருக்குமே தெரியல, முன்னோர்களும் சொல்லிக் கொடுக்கல. இப்போது பிரிட்டிஷ்காரன் வந்து இந்தியாவுக்கு வந்ததே பெப்பருக்காண்டி வந்தான். அப்போ வந்ததெல்லாம் ஏன் வந்தாங்கிறது இப்போ தான் நமக்கு தெரிய வருது. இப்போ ஏன் வந்தாங்கிற விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இப்போது இந்த ஒயிட் பெப்பர் இல்லை 3 கிலோ இதில் எடுத்தால் 1 கிலோ 1 லிட்டர் ஆயில் கிடைக்கும். அதுலேயும் பெப்பர் ஆயில் கிடைக்கும். அதனுடைய விலை கொள்முதல் விலை இன்றைய ரேட்டு வந்து 45,000 ரூபாய். 1 லிட்டர் பெப்பர் ஒயிட் பெப்பர் ஆயில் ரேட்டு வந்து 45,000 ரூபாய். அந்த 45,000 ரூபாய்ங்கிறது இப்போதைக்கு உள்ள மருந்து கம்பெனிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஹிமாலயா இது மாதிரி நிறைய கம்பெனிகள் இருக்கு இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆர்த்தோபெடிக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கை வலிக்குது, கால் வலிக்குது, மூட்டு வலிக்குது, கழுத்து வலிக்குது, எலும்பு தோல் வலிக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு ஆயின்மெண்ட்லாம் போடுவோம். ஆயின்மெண்ட்டு இந்த ஆயிலாம் தேய்ப்போம். அது வந்து லைட்டாக எரியும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது மென்தால் கிடையாது, அதில் இருக்கிறது பெப்பர் ஆயில். அந்த பெப்பர் ஆயிலுக்கு மட்டுமே மசில்ஸை வந்து லூஸ் பண்ணி உள்ளே இருக்க வெயினை வந்து பிளட்டை சர்க்குலேட் பண்ணுறதுக்கு பவர் இருக்குது. அது ஏன் எப்படிங்கிறத இப்போ அறிவியல் பூர்வம் அப்புறம் பேசிக்குவோம். ஆனால் இப்போ நிலைமையில் இப்போ அந்த பெப்பர் ஆயிலினுடைய பயன்பாடு தெரிஞ்சிச்சு. இன்றைக்கி வந்து அமேசானில் போய்ட்டு நீங்கள் இப்போ கூகுளில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா 50 ml ஆயில் கணக்கு பண்ணிங்கன்னா அவன் 1 லட்ச ரூபா ரேட்டு கொண்டு போகிறான். 50 ml போட்டு 1 லிட்டரை 1 லேக்கு விற்கிறான். அப்போ இது பூரா இவ்வளோ போயிட்டுருக்கு. இதை ஏன் நம்ம செய்யக்கூடாது? ஏன்னா இவ்வளோ நாள் வரையும் நம்மளுடைய பேரண்ட்ஸ்லாம் வந்து படிக்கலை போகலை ஒன்றும் தெரியல. இப்போ நம்ம எல்லாருமே எஜுகேட்டட் ஆகிட்டோம். அதை ஏன் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு யோசிங்க எல்லோரும். இப்போது 30 கிலோ நம்மள்ட்ட இருக்குது. இப்போ 30 கிலோயும் பழுக்க வச்சு எடுக்கிறதா ஒரு கற்பனை பண்ணுங்கள். முடியாங்கிற அப்புறம் பேசிக்கலாம். இப்போ நம்ம வந்து வி ஹேவ் டு இமேஜினேஷன். நம்ம 30 கிலோ இருக்குது, நம்ம மரத்தில் காய்ச்சிடுச்சு, அதை பழுக்க வச்சு எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு 10 கிலோ ஒயிட் பெப்பர் கிடைக்கும், இல்லை 8 கிலோவே கிடைக்கட்டும். சரியா? அப்போது 10 கிலோ ஒயிட் பெப்பர் கிடைச்சதுன்னா நம்மளுக்கு மினிமம் 2.5 லிட்டர்ஸ்லேருந்து 3 லிட்டர்ஸ் நம்மளுக்கு 3 லிட்ரு ஒயிட் பெப்பர் ஆயில் கிடைச்சிரும். அப்படின்னா ஒரு மரத்துலேருந்து 1,20,000 ரூபாய்க்கு பெப்பர் ஆயிலை எடுக்கலாம். இது வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா வாய்ப்புகள் 100% இருக்கிறது. ஏன் அப்படி இருந்தால் எல்லோரும் ஏன் அப்படி இருக்கான் அப்படின்னு செய்யணும், விவசாயிகள் ஏமாற்றப்படுகிறான். இது யார் சொல்லிக் கொடுக்கணும்? அரசு சொல்லிக் கொடுக்கணும். அரசுக்கு தெரியாது. சரி, அரசுக்கு தான் தெரியாது. வேலை பார்க்குறாங்க இல்லையா, விரிவாக்க பணியாளர் அவர் இவரும் சொல்கிறாங்க இல்லையா, அக்ரிகல்ச்சரில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் புரியாது, தெரியாது. புரியுதா? அவன் படிக்கான வேலைக்கு வந்துடுவாங்க. இது எங்கேருந்து போகுது, மெடிசன் என்ன கலக்கிறான், எதுக்கு வருது, பிரிட்டிஷ்காரன் ஏன் இங்கே வந்தான், ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தான், பிளாக் ஹோல்டுன்னு ஏன் சொன்னான், இதை ஏன்டா மிளகாய் தான் சாப்பிடலாமா, இது எதுக்கு சாப்பிட வந்தான், அப்போ அறிவில்லாதவனா இவ்வளோ தூரம் வந்து நாடு கடந்து வந்து இந்தியாவை பிடிச்சதே வந்து பெப்பருக்கு வந்தான்னு சொல்லி பிளாக் ஹோல்டு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ போய் ஏன் இதை பண்ணல அப்படின்னு யாரும் யோசிக்கவே இல்லை. புரிஞ்சுதா? இப்போ ஒவ்வொரு மரத்துலேருந்து 1 லேக் எளிதாக எடுக்க முடியும். அப்படின்னு பார்த்துக்கிடுங்க. எத்தனை மரம் இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. சரியா? அப்போது அந்த ஆயில் எடுத்து நம்ம டைரெக்டாக நிறைய ஹெவி டிமாண்டாக இருக்குது. அந்த ஆயில் யாருக்கிட்டையும் இல்லை. எல்லாமே வந்து அதில் கலப்படம் பண்ணி கொடுத்துட்ருக்கான். நீங்கள் ப்யூரிஃபைடு பண்ணி கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து வேர்ல்டு வைஸாக இங்கே வந்து மார்க்கெட்டிங் பிளேஸை மாற்றிட முடியும். நம்ம விவசாயிகளுக்கு வந்து எல்லாத்தையும் கொடுத்து நம்ம கலெக்ட் பண்ணி, இல்லை படித்தவர்களாலும் சேர்ந்து ஒன்று பண்ணி ஒரு கம்பெனி உருவாக்கி அதை நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணி கொடுக்க முடியும். இது எல்லாம் வந்து மறைப்பட்டு கிடக்குது. சரியா? இப்போது இது பண்ணிட்டோம். இப்போ தேங்காய் ஆயிடுச்சு. தேங்காயிலேருந்து தென்னை மரத்தில் மிளகு ஏற்றியாச்சு. சரியா? மிளகுலேருந்து இவ்வளோ வரும்னு சொல்லிட்டேன். நீங்கள் வந்து கால்குலேஷன் பண்ணிக்கிடுங்க என்னங்கிறத. இப்போ நம்ம வந்து இப்போ நல்லா பேசுகிறது நிறையா வந்து விரிவாக பேசுவோம். அடுத்தது இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி போயிடுறதுல இது மிளகு வந்துடுச்சு, பாக்கு மரம் தான் வந்து வளர்ந்துருச்சு, அதில் வந்து மிளகு வச்சாச்சு, மிளகு பறிச்சாச்சு, ஆயினோட விஷயம் சொல்லியாச்சு. சரி, அடுத்து என்ன அதுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்மளோட 75 தென்னை மரம் இருக்கு இல்லையா, அந்த தென்னை மரத்தில் இப்போது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு 2018 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அமெண்ட்மெண்ட்னா 1937 பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணுறாங்கன்னா தென்னை மரத்துலேருந்து கோகனட் ட்ரீலேருந்து should not be tape from coconut tree fermentation unfermentation solution எழுதிட்டான்.
1937 ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கான். அப்போயே புரிஞ்சுக்கிட்டான். என்ன புரிஞ்சுக்கிட்டான்னா, தென்னை மரத்திலிருந்து புளிக்காத எந்த திரவத்தையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டத்தை கொண்டு வந்துட்டான். ஆரே பிரிட்டிஷ்காரன். ஏன் கொண்டு வந்தான் அப்போ அப்படின்னா, இந்த தென்னை மரத்துலேருந்து வரக்கூடிய இந்த நீராபானம், பதநீர், கல், இதெல்லாம் அவ்வளவு விட்டமின்ஸ், மினரல், லாக்டிக் ஆசிட், லாக்டோஜன் எல்லாம் சேர்ந்து கலந்து தாய்ப்பால் உள்ள அனைத்துமே ஒருங்க கிடக்கிறது இந்த தென்னை மரத்தில் மட்டும்தான் இருக்குது. இதை குடித்தானுங்களாம் இவங்க தெம்பாயிருவானுங்க, ரொம்ப முறுக்குவானுங்க, பண்ண முடியாதுங்கிறதுக்காக வேண்டிய மறைமுகம் இம்ப்ளேடாக பண்ணியிருக்கான் பிரிட்டிஷ்காரன். அவன் பிரிட்டிஷ்காரன் போய் தெரியும், டிவிடெண்ட் ரூல்னு சொல்லுவோம், பிரித்தாலும் சூழ்ச்சிம்போம். அவன் அதுக்குள்ளே சயின்ஸுக்குள்ளேயும் போகிறான். இவனை உணவை கட்டுப்படுத்தினா தான் இவங்க கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு உள்ளே கொண்டு போகிறான். எப்படின்னா, இந்தியாவிலேயே தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் முதன்னு ஆங்கில பள்ளியை கொண்டு வந்தான். ஏன் இங்கே கொண்டு வந்தான் அப்படின்னா, டெல்டா நம்ம ஏரியா விவசாயம் நடந்தது. அப்போது இங்கே இவங்களை மொழி வாரியாக பிரிக்கணும், மொழியை புகுத்தி இவங்களை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி உள்ளே கொண்டு வந்து எப்படி பிரிட்டிஷ்காரன் ஆங்கில பள்ளி இங்கே ஆரம்பித்தானோ அதே போல் தென்னை மரத்திலிருந்து, இங்கே தான் தென்னை மரம் அதிகமாக வரும், தென்னை மரத்திலிருந்து புளிக்காத எந்த திரவத்தையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 1937 பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்த லா இருந்தது. அதுக்கு பிறகு 2018 17 நினைக்கிறேன், 17 ஆர் 18 அதில் அந்த லாவை நீக்கியாச்சு. என்ன நீக்கிருக்குன்னா, ஃபர்மெண்டேஷன் அன்ஃபர்மெண்டேஷன் அப்படிங்கிறத அன்ஃபர்மெண்டேஷன் should be deleted from law. Unfermentation should be deleted from law அப்படின்னு சொல்லி அப்போஸ்டல் கம்மா கொடுத்து அது டெலிட் பண்ணியாச்சு. அது நான் கூட போயிருந்தேன். அது இந்த விஷயம் இப்போ உள்ளே வர வேண்டாம். ஆமாம், இப்போது புளிக்காத திரவத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அமௌண்ட் வந்துருச்சு. அதுக்கு பிறகு நீராபானம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. அது எப்படி வாங்குறது போகிறதுங்கிறது கூகுளில் போனீங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். நீராபானத்துக்கு லைசன்ஸ் எப்படி வாங்குறது அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். சரி, இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு கொஸ்டின் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா, ஒரு தென்னை மரம் வச்சுங்களேன், ஒரு நல்ல தென்னை மரம் நல்லா பராமரிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு மரத்திலிருந்து ஆவரேஜாக நீங்கள், எங்கள் மரம் ஒரு மரம் 12 லிட்டர் வடிஞ்சுது. அது இப்போ நான் இப்போ பேச வேண்டாம், அது தனியாக பேசிக்குவோம். நல்ல மரமாக இருந்ததுன்னா 6 லிட்டர் வடியும். மினிமம் குறைச்சலாம் 6லேருந்து 7 லிட்டர் வடியும். 1 லிட்டர் நீராபானத்தினுடைய எண்ணெய் விலை 250 ரூபாய். 1 லிட்டர் நீராபானத்தினுடைய விலை 250 ரூபாய். அப்படின்னா 6 லிட்டர் கிடைக்குது ஒரு நாளைக்கு. அப்படின்னா 6 12 6 5 30, 1500 ரூபாய் ஒரு நாளைக்கு. அப்படின்னா 30 நாளைக்கு 45,000 ரூபாய். ஒரு மரத்தில் எவ்வளோ பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 மாதம் கண்டினியூவாக பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே மரம் ரொம்ப ஏறி மிதிக்கிறாங்க இல்லையா, அதில் டயர்டாக ரொம்ப இதாகிரும். அது நெக்ஸ்ட் இயர் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறதால 6 மாதம் மட்டும் அதை பண்ணால் போதும். இந்த சம்மரில் மட்டும் பண்ணிட்டால் போதுமானது. அப்படிங்கும்போது 6 மாதம் அப்படி பார்த்தீங்கன்னா 45,000 ஒரு மரத்தில் ஒரு மாதக்கு. அப்போ 6 மாதக்குன்னா 6 4 12 6 5 30, 1,50,000 ரூபா. சரியா? சாரி, ஒரு மாதத்துக்கு 45,000னா 6 4 24 6 5 30, அப்போ 2,70,000 வரும். 270 வரும்னு நினைக்கிறேன். 270 தானே, 270 வருதுன்னு நினைக்கிறேன். 2,70,000 ரூபா ஒரு மரத்திலிருந்து நீராபானத்தை நம்ம எடுத்து விற்க முடியும். நான் சொல்கிறது 6 லிட்டருக்கு. எங்கள் மரம் 12 லிட்டர் வடிஞ்சுது. அதனால் அந்த இடத்துக்கு போக வேண்டாம். இருந்தாலும் ஆவரேஜ் கொண்டு வந்திருக்கேன் 6 லிட்டர்னு. அப்போ 2,00,000 ரூபாய்க்கு ஒரு மரத்தில் விற்க முடியும். அப்படின்னா நம்மள்கிட்ட இருக்கிறது எத்தனை மரம்? 375 மரம். இதை நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கிடுங்க, என்ன வருங்கிறத பண்ணிக்கிடுங்க. இதுலேயே வேல்யூ ஆடட், வி ஹேவ் டு மாடிஃபை தி இன்கம். அப்படின்னா இந்த நீராபானத்தை வேல்யூ ஆட் பண்ணணும். வேல்யூ ஆடட் அப்படின்னு சொல்லலாம். மதிப்பு கூடுதல்னு பேர் தமிழில். அந்த மதிப்பு கூடுதல்னா என்ன அப்படின்னா, நீங்களாம் படிச்சிருப்பீங்க, நம்மளாம் போயிருப்போம். இப்போ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சுகர் வந்துருச்சு. சுகர் அப்படிம்பானுங்க. என்னடா சுகர்னு கேட்டால் எதுவும் தெரியாது. இப்போ அங்கே போய் கடைக்கு, இப்போ ஸ்டார் ஹோட்டலில் போனாக்கா ஒரு சுகர் இருக்குது, சுகர் ஃப்ரீ சுகர் கொடுங்க அப்படிம்பானுங்க. இது சுகர் ஃப்ரீ ஸ்வீட்டும்பானுங்க. ரேட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும்.
அப்போது வாட் இஸ் மீன் பை சுகர் ஃப்ரீ சுகர் அப்படின்னா அது எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா தெரியாது. அது எங்கேருந்து எடுக்கலை, தென்னை மரத்துலேருந்து வரக்கூடிய நீராபானத்திலேருந்து எடுக்கக்கூடாது தான் சுகர் ஃப்ரீ சுகர்னு பேர். இது அப்படியே சப்ரஸ் பண்ணி மறைச்சிட்டானுங்க எல்லாத்தையும். எங்கேருந்து எடுக்கிறான் சுகர் ஃப்ரீ சுகர்னு கேட்டால், 1 கிலோ ஃபாரினில் விற்றோம்னா எவ்வளோ விற்குதுன்னா 20,000 விற்குது. சரியா? அப்போது நீராபானத்துலேருந்து சுகர் எடுக்கணும் அப்படின்னா அது பெரிய கஷ்டமான சூழ்நிலை இல்லை. இப்போ நீங்கள் அதை வந்து கொஞ்சம் கால்சியத்தை இந்த சுண்ணாம்பு கொஞ்சம் கொடுத்து நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா அது கரெக்டாகவே வந்து குறிப்பிட்ட பதத்தில் வந்து எல்லாருக்கும் தெரியும். அது லேட்டாக பண்ணிங்கன்னா பாகு பதத்துக்கு வரும்போது எடுத்து காய்ச்சி பண்ணோம்னா சுகர் கிடச்சிரும். அது எவ்வளோ கிடைக்குது பார்த்தீங்கன்னா, நான் செஞ்சு பார்த்து எடுத்து விற்றுருக்குறோம். 7 லிட்டரில் 1 கிலோ கிடைக்குது. 7 லிட்டரில் 1 கிலோ கிடைக்குது. சரி, அப்போது 1 கிலோ என்ன விலை? 2 வழியில் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 100 வருஷத்துக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து நம்ம ஊரில் என்ன விற்கும், வாங்க மாட்டாங்களா அப்படின்னு யோசிப்போம். ஆனால் இப்போதைக்கு நம்ம எங்கே வேணால் குளோபலாக we have to sell easily through the internet. நீங்கள் பியூரிஃபைடு கோகனட் சுகர் ஃப்ரீ சுகர் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அடிச்சுக்கிட்டு அலையிறான். எங்கே பார்த்தாலும் சீனாவிலேருந்து எங்கேருந்து எல்லாம் அலையிறான். தென்னை மரத்துலேருந்து எடுக்கப்பட்ட சுகர் ஃப்ரீ சுகருடைய விலை வெளிநாட்டில் 20,000 20,000 போயிட்டுருக்கு. புரியுதா? நம்ம அவள்தான் வேண்டாம், நம்ம ஊர்லேயே இப்போ நம்ம விற்கிற 2,500 விற்றுருவோம் அப்படின்னா 1,500 விற்ற இந்த நீரானுடைய விலை 1,000 ருபீஸ் ஆட் ஆகிடுச்சா? இதுக்கு பிறகு வேல்யூ ஆடுன்னு பேர். அப்போது 1,500 வந்து 2,500 மாறிடுச்சு. அப்போ 2,500 அப்படிங்கிறத 30 பெருக்கினீங்கன்னா 32,6 3 15 7,075,000 ஒரு மாதத்துக்கு. அப்போது ஒரு நாளைக்கு வந்து 1 கிலோ நமக்கு கிடைக்கும் அப்படின்னா 2,500. அப்போ 30 நாளைக்கு 32,6 75,000 ஒரு மாதத்துக்கு. அதுலேருந்து நம்ம சர்க்கரை எடுக்க முடியும். அப்போ 6 மாதம்னா 6 7 42. சரியா? அப்போ நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது? அப்போ 35 மரத்தை எவ்வளோ பண்ண முடியும்? இப்போ நான் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்துல் கலாம் என்ன சொன்னாரோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு புள்ளியை வைங்க. புரியுது இல்லையா? இப்போ நம்ம எல்லாம் நான் இது வந்து என் ப்ராடக்ட் மாதிரி பேசிக்கிட்டு நினைக்கக்கூடாது. இங்கே எடுத்த உடனே அதனால் எல்லாம் ஃபெயிலியர் ஆகிறோம். நான் வந்து புள்ளியை வைக்கிறேன், இமேஜினேஷனை ஒரே புள்ளியை வைக்கிறேன். இந்த புள்ளியை பல புள்ளிகளை ஒன்று சேர்த்தால் கோடாக மாறும். சின்ன கொடித்தடம் பின்னாடி ரோடாக மாறும். புரியுதா? இப்போ நான் புள்ளி வச்சுக்கிட்டு இருக்கேன். புள்ளி வைங்க. நீங்கள் இப்போ ரோடு போட வேண்டாம், பின்னாடி கோடு போட்டுக்கலாம். இப்போது நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் இந்த விஷயத்தில். அப்போ 375 மரத்துலேருந்து எவ்வளோ கிடைக்குங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். சரியா? அப்போது தென்னையிலேருந்து நமக்கு இவ்வளவு வருமானம் இதில் கிடைக்குது. நெக்ஸ்ட் மிளகுலேருந்து இவ்வளோ வருமானம் கிடைக்குது. அடுத்தது பாக்கு. அப்போது நீங்கள் பாக்கு வந்து 400 பாக்கு போட்டுடலாம். அதுக்குள்ளே ஒரு பாக்கு மரத்துலேருந்து இப்போதைக்கு வந்து ஒரு நல்ல குட் நியூஸ் என்ன அப்படின்னா, விவசாயிகளுக்கெல்லாம் நம்ம எல்லாம் தென்னைன்னு போட்டுக்கிட்டு இருக்கோம், நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இல்லையா? இதில் தென்னை மரத்துக்குள்ளே பாக்கு மரம் போட்டோம்னா, இன்டர் கிராஸ் போட்டோம்னா, ஒரு தென்னை மரத்திலிருந்து வரக்கூடிய வருமானம் 4 தென்னை மரத்தினுடைய, ஒரு பாக்கு மரத்திலிருந்து வரக்கூடிய வருமானம் 4 தென்னை மரத்தினுடைய ஈக்குவலுக்கு வருது அப்படிங்கிறத நான் குறைச்சி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ பாக்குனுடைய விலை வந்து 550 ரூபா ரேட்டு. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, லாஸ்ட்டு ஒரு 5 மந்த்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா, வெளிநாட்டிலிருந்து பாக்கை இறக்குமதி செய்யக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிக்கப்பட்டு விட்டது. அதனால் பாக்கு வந்து ஹெவி டிமாண்டாக மாறப்போகுது. இன்றைக்கி 550 விற்கிறது எவ்வளோ விற்க போகுது? என்னோடய கற்பனை எவ்வளோ விற்க போகுதுன்னா, மினிமமே 1,500 விற்க போகுது. ஏன்னா நம்ம சதர்ன் சைடில் மட்டும்தான் பாக்கை வந்து வெத்தலை பாக்கோட போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் நார்த்தன் சைடில் இந்த திராவிட நாடுன்னு சொல்கிறாங்களே திருட்டுத்தனமா, இந்த தவிர பாக்கி உள்ள நார்த்தன் சைடு ஃபுல்லாகவே டெய்லி பாக்கு சாப்பிடாமல் இருக்க மாட்டானுங்க. சரியா? அப்போது பாக்கு எங்கேருந்து வரும்? இங்கே எப்படி சாராயம் குடிக்காமல் இருக்க முடியாது அவங்களால, அது மேலே அவங்க பாக்கு போடாமல் இருக்க முடியாது. அப்போ பாக்கு எங்கேருந்து கிடைக்க போகுது? பாக்கே வெளிநாடு இறக்குமதி பண்ண முடியாது. இந்தோனேஷியாவில் வந்து தாய்லாந்து இறக்குமதி பண்ண முடியாது, அது தடை விதிச்சாச்சு. அப்போ பாக்கு வேணும். அப்போ எப்படி? மால்தஸ் மக்கள் தொகை கோட்பாடுன்னு சொல்லுவான். எப்போ உற்பத்தி குறைகிறதோ அப்போது விலை ஏற்றம் அதிகரிக்கும். எப்போ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போது ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது டிமாண்ட் வரப்போகுது. அப்போ டிமாண்ட் என்னாச்சு? பாக்கு இல்லை, நம்ம ஊரில் விளையெல்லாம் பாக்கு மரம் இல்லை, அவன் பாக்கு கேட்கறான், திங்கணும், பாக்கு இல்லை. என்ன பண்ணுறது? அப்போ போட்டு கம்பெனிக்காரன் பாக்கை வந்து வாங்குவான். அப்போது நம்ம என்ன செய்யணும்? இப்போ தடை செஞ்சதுனால பாக்கை வந்து நம்ம ஏரியாவில் தென்னைக்குள்ளே ஊடு பேராக கொண்டு போகணும். ஒரு பாக்கு மரத்துலேருந்து 4 தென்னை மரம்
அப்போ 400 பாக்கு மரம்னா 4 into 4 பார்த்துக்கிடுங்க. 400ங்கிறது 1500 தென்னை மரம் உள்ளே இருப்பதாக அர்த்தம். அதுலேருந்து எவ்வளோ காசு வரும் அப்படிங்கிறது யோசிங்க. புரியுதா? இப்போ நான் பார்க்க சொல்லிட்டேன், தென்னையை சொல்லிட்டேன், மிளகு சொல்லிட்டேன். இதுக்குள்ளே நீங்கள் திப்பிலியை ஊடு வேற பண்ணிக்கலாம். திப்பிலிங்கிறது வால் பெப்பர்னு பேர், அதுக்கு வால் பெப்பர் அப்படின்னு பேர். மிளகு மாதிரி தான் இருக்கும், மிளகோட விலை கூட அதிகமானது அது, அந்த வால் பெப்பர். அது நீங்கள் வந்து உள்ளே போட்டு பண்ணிங்கன்னா அதுவும் பெரிய அளவில் காசு இருக்குது. இதெல்லாம் வந்து நிழலில் வரக்கூடியது. நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒன்றுக்கு ஒன்று கோஜென்சியாக உள்ளே வரக்கூடிய விஷயங்கள். தனியாக இதுக்கு இடம் தேவை அவசியம் இல்லை. நான் சொன்ன புரிஞ்சுக்கணும். இவ்வளோ இடத்துல உள்ள கரையில் மட்டும் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். சரி, இதெல்லாம் முடிச்சாச்சுப்பா. ஒரு ஓரெல்லாம் பண்ணியிருக்கோம். அது நிறைய வந்து உள்ளே பேசுவோம், ஒன்று தனி எடுத்து பேசுவோம். இதில் இப்போ நம்ம வந்து ஒரு 5 ஏக்கர் இருக்குது, 7 குளம் வெட்டிட்டோம். 7 கரையை சுற்றி தான் இப்போ இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். தென்னை மரம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோம். சரி, இதில் அடுத்து என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நம்ம 1 ஏக்கர் குளத்துக்குள்ளே பரப்பில் ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு மீன் விற்கலாம். அது எப்படி நான் பார்த்தீங்கன்னா, நான் 1 ஏக்கர் குளத்தில் நீங்கள் 3 தடவை மீன் பிடிக்கணும். அப்புறம் 4 மாதத்துக்கு தூரம் மீன் பிடிக்கணும். அப்படின்னா மீன் குஞ்சினுடைய சைஸு மினிமம் 50 கிராம்லேருந்து 100 கிராம் இருந்த உள்ள குஞ்சை மட்டுமே நீங்கள் உள்ள குளத்தில் விட்டிங்கன்னா, அது இறை இல்லாமலேயே, தீவனம் இல்லாமலேயே, அது தனியாக ஒரு டாபிக் ஒன்று இருக்குது, அதை நிறைய பேசுவோம். நான் லைட்டாக ஒரு கோடிங் கொடுத்துட்றேன். எந்த தீவனம் இல்லாமலேயே நமக்கு ஒரு வருஷத்துக்கு சாதாரணமாக 9 டன் மீனை எடுக்க முடியும். இதில் 1 ஏக்கரில். அது தீவனம் போடணுமா? வேண்டியதில்லை. மீன் பெருக்குமா? பெருக்கும். அது எப்படி தீவனம் இல்லாமல் மீன் பெருக்கும்? தீவனம் இல்லாமல் மீன் பெருக்காது. ஆனால் உண்மை, எந்த தீவனம் இல்லாமல் பெருக்காது. அவன் என்ன சொல்கிறான், தீவனம் நம்ம எப்படி பிரெயின் வாஷ் பண்ணுறானுங்க, கம்பெனி தீவனம், தவிடு, புண்ணாக்கு அப்படின்னு சொல்லி கம்பெனிக்காரனுங்க வந்து சும்மா கடந்த தவிட விவசாயிட்டு விற்க ஆரம்பிச்சிட்டான். புண்ணாக்கை மண்ணை கலந்து தவிட கலந்து விற்க ஆரம்பிச்சிட்டான். புரியுதா? அப்போது எல்லாமே வந்து ஏமாந்தாச்சு. அப்போ தீவனம் இல்லாமல் மீன் பெருக்க வைக்க முடியுமானா முடியும். எப்படி முடியும் அப்படின்னா, இப்போ நான் சிம்பிளாக சொல்லி முன்னாடி பேசியிருக்கேன் விஷயமா. கடலில் வந்து மீன் பெருத்துக்கிட்டு இருக்குது, மேட்டூர் டேமில் எல்லா டேம்லையும் வாய்க்காலில் பெருத்துக்கிட்டு இருக்குது. யாரும் அங்கே வந்து தீவனம் கொடுக்கப்படவில்லை அப்படி எல்லாருக்கும் தெரியும். அப்போ இத்தனை லட்சம் டன் வந்துக்கிட்டு இருக்குது நம்ம கடல்லேருந்து. யார் இத்தனை லட்சம் டன்னுக்கு எத்தனை லட்சம் யார் தீவனம் போட்டது? யார்? கடலை புண்ணாக்கு, மெதை தீவனம், தவிடு இல்லை யாரும் போட்டாங்களா? யாரும் போடவில்லை. அப்போ வருதுன்னா ஏன் வருது, எப்படி வருதுங்கிறத நம்ம டாபிக் தனியாக இருக்குது, அதை பேசுவோம். அப்போது 1 ஏக்கரில் நீங்கள் 50 கிராம்லேருந்து 100 கிராம் உள்ள குஞ்சை விட்டிங்கன்னா கரெக்டாக 4 மாதத்தில் எல்லாம் ஆவரேஜ் 1 கிலோ வரும். அதுக்கு குறைஞ்சி உள்ள குஞ்சை விட்டிங்கன்னா வரவே வராது. தட் இஸ் ஏ ஃபெயிலியர். அது ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் டோட்டலி சப்ரஸ் ஆல் தி மேட்டர்ஸ். தே டஸ் நாட் எவரிதிங். ஒன்றுமே அவங்களுக்கு தெரியலை, ஏமாத்துறானுங்க, ஃப்ராடு பசங்க. எல்லா காசையும் கவர்மெண்ட்டில் வர காசு சப்சிடியை பூரா விவசாயிகளை ஏமாற்றி அதில் கையெழுத்து வாங்கி எல்லாத்தையும் ஏமாற்றி சாப்பிட்டானுங்க. அவங்க ஒன்றுமே தெரியலை. சரியா? அதனால் நீங்கள் 1 ஏக்கரில் 10 லட்சம் பண்ண முடியும். அப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது? 5 ஏக்கர் இருக்குது. அதில் வந்து 1 ஏக்கர் விட்டுருங்க, பாக்கி 4 ஏக்கர் இருக்குது. 40 லட்சம் ரூபாய் அதுலேருந்து வருமானத்தை ஈட்ட முடியும். முடியும் என்றால் முடியும். அது என்ன தனியாக பேச போகிறோம். சரியா? சரி, இப்போ மீன் வந்துடுச்சு, 40 லட்சம் எடுத்தாச்சு. இந்த மீன்லேருந்து எடுத்துட்டோம். தென்னை மரத்துலேருந்து மிளகு எடுத்தாச்சு, தென்னை மரத்தில் நீராக எடுத்தாச்சு. இப்போ இதான் முடிஞ்சிச்சு. இப்போது அடுத்தது நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ நம்ம பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறோம். அங்கே போனீங்கன்னா நம்ம பல்லு குத்துறதுக்கு வந்து ஸ்டிக்குன்னு பாட்டில் வச்சுருப்பானுங்க, சின்ன கப்பில் வச்சுருப்பானுங்க. அந்த ஸ்டிக்லாம் இப்போ ஒரு மரத்து தூள் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க இல்லையா? நம்ம தென்னை மரத்தில் கூகுளில் போயிட்டு பாருங்கள். படித்த இளைஞருக்கு நான் குறிப்பிட்டு சொல்கிறேன், வேலை வேணும் நான் கனடாவுக்கு போய் குழி வெட்ட போகிறேன், நான் வந்து 13 லட்சம் கட்டிட்டு போய் அங்கே குழி தான் வெட்டுவேன் அப்படின்னு சொல்லி அலைஞ்சிட்டு இருக்கானுங்க இல்லையா? கனடா போகிறேன், அமெரிக்கா போகிறேன், இங்கே போகிறேன்னு சொல்லி அலைஞ்சிட்டு இருக்கானுங்க. சரியா? அது தேவையில்லை. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஊரில் ரா மெட்டீரியல் ஈஸியாக கிடைக்குது. என்ன கிடைக்குது? மட்டை இருக்குது. நம்ம தென்னை மட்டை நம்ம டெல்டாவில் இருக்கிறோம், மட்டை நிறைய கிடைக்கும் தமிழ்நாட்டில். சரி, ஒரு தென்னை மட்டையை எடுத்து நீங்கள் சாம்பிளாக பண்ணுங்கள். சரியா? ஒரு தென்னை மட்டையை ஒரு லேடிஸ்ட்டை கொடுத்து 2 மட்டையை கொடுத்து அதை வெட்டி கிழிச்சு வெயிட்டு போடும். வெயிட்டு போட்டிங்கன்னா 400, 2 மட்டையிலேருந்து பிரிச்சிங்கன்னா 400 கிராம் கிடைக்கும். எது? சீவு, அந்த கூட்டுற சீவு. சரி, இப்போது அந்த கூட்டுற சீவு 400 கிராம் இன்றைக்கி அமேசானில் என்ன விலையும் போடு? 140 ரூபா. 400 கிராம் அந்த கூட்டுறவுடைய தூக்கல் இருக்கு இல்லையா? அதனுடைய ரேட் எவ்வளவுன்னா 140 ரூபா ஒரு புடி
தூவல் 140 ரூபா. அப்படின்னா மட்டை மட்டையிலேருந்து எவ்வளோ கிடைக்குது? அவன் ரேட்டை வச்சுக்குவோம். அப்புறம் நல்லா இப்போ பர்ச்சேஸ் ரேட்டு பார்த்துக்குவோம். அவன் விற்கிறது ஒரு மட்டையை 70 ரூபாய்க்கு விற்கிறான். நம்ம ஒரு மட்டையை போட்டு கொளுத்திக்கிட்டு இருக்கோம். இதை கொளுத்திட்டு நம்ம வெளிநாட்டுக்கு போகிறோம். சரியா? இங்கே எரிஞ்சு இது எல்லாம் கார்பன் டை ஆக்சைடை மாறி புகையாக மாறி போய் அட்மாஸ்பியரும் கெட்டு போச்சு. அப்போது நமக்கு தேவையான சீவு இந்த விளக்கமாறு குச்சி எங்கேருந்து வருதுன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வரவே இல்லை. ஆந்திராவிலேருந்தும் கர்நாடகாவிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. இப்போது இந்த காட்டு சீவு பிளாஸ்டிக்லாம் இருக்கு இல்லையா, அதை வச்சுக்கலாம் யாரும் கூட்ட முடியாது. இந்த காட்டு சீவுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது ஒரு பிடி பார்த்தீங்கன்னா 160 ரூபா விற்பானுங்க. சும்மா எறும்பு பொடி போட்டு வச்சுருப்பானுங்க. அதை விட பெஸ்ட்டு எதுன்னா, பாத்ரூம் க்ளீன் பண்ணணும்னா நம்ம சீவு தென்னை மட்டையிலேருந்து வரக்கூடிய சீவை வச்சு தான் பண்ண முடியும். அப்போது ஒரு மாதத்துக்கு குறைச்சலாக 25 லட்சம் அந்த தூவல் தேவைப்படுது நமக்கு. அதை 25 லட்சமோ யார் கொடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா பல கோடிக்கு கர்நாடகாக்காரனும் ஆந்திராக்காரனும் அதை வாங்கி விற்றுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். நம்ம ஊர் தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் ஃப்ராடு கவர்மெண்ட் இருக்குல்லையே, நான் எந்த அரசை பற்றியும் பேசவில்லை. டோட்டலி நான் பொதுவாக பேசுகிறேன். எல்லா இதுவும் சேர்த்து தான் சொல்கிறேன். டோட்டல் ஃப்ராடு கவர்மெண்ட் எல்லாம் சேர்த்து என்ன பண்ணுதுன்னா, இங்கே சொன்னால் அவங்க தெரிஞ்சு போயிடும், விவசாயி தெரிஞ்சு போயிருக்கிறதுக்காக வேண்டி கிச்சனுக்கு நேரடியாக வருது அந்த காசு. எப்படி ஒவ்வொரு அமைச்சருடைய பொண்டாட்டியுடைய கிச்சனுக்கும் சீஃப் மினிஸ்டருடைய பொண்டாட்டி கிச்சனுக்கும் வருது அந்த காசு. அப்படியே வாங்கிக்கிட்டு இவங்க வந்து அப்படியே கவர்மெண்ட்டுக்கு எல்லா ஆஃபீஸுக்கும் அப்படியே விளக்கமாறு அனுப்பிடுறானுங்க. விளக்கமாறு விற்கிதான்னு கேட்டால் நம்ம பசங்களுக்கு போட்டால் விளக்கமாறு எங்கே விற்கிது? போனால் அந்த பிளாட்ஃபார்மில் பார்த்து விற்கிது, விற்குமா அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? அப்போது விளக்கமாறு பல கோடி ரூபாய் வியாபாரம் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போது ஒரு மட்டையை கிழித்தால் 70 ரூபாய்க்கு சீவு விற்கிறது. நம்மள்ட்ட அவளுக்கு வாங்க வேண்டாம், 20 ரூபாய்க்கு வாங்கட்டும். அப்போது ஒரு மட்டை 20 ரூபாய்க்கு விற்றுறது இல்லையா? ஆனால் தேங்காய் 20 ரூபாய்க்கு மட்டை 20 ரூபாய்க்கு விற்கிறது இல்லையா? ஏன் கொளுத்தணும் அந்த மட்டையை? சரியா? இதை நீங்கள் விளக்கமாறு எடுத்துக்கிட்டு தூவல் எடுத்துக்கிட்டு அடிசியை வந்து கட் பண்ணிங்கன்னா ஒரு 3-4 இன்ச்சுக்கு கட் பண்ணி அதை நீங்கள் மிஷினை கொடுத்து கட் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த அடி வந்து இந்த தூவலுக்கு செட் ஆகாது, பெருசாக இருக்கும் புரும் அது. அதனால் அந்த சிம்பிளாக இருக்கு இல்லையா, அந்த சிம்பை கட் பண்ணிவிட்டு அதை மிஷினை கொடுத்து வெளியே எடுத்திங்கன்னா அழகாக வந்து சீவி ஷார்ப்பாக வந்துடுது. அது ஒரு பாக்கெட் என்ன விலை கேட்டிங்கன்னா 40 ரூபா. அப்போது அந்த ஒரு 400 கிராம் இந்த விளக்கமாறு சொல்லுவோம். எங்கள் ஊரில் சொல்கிற பழக்கப்படி சொல்கிறதுன்னா அந்த கூட்டு விளக்கமாறு அப்படிம்போம். அந்த தூவல்லேருந்து அடியை கட் பண்ணி எடுத்திங்கன்னா 2 பாக்ஸ் எடுக்கலாம். அதே 80 ரூபாய்க்கு விற்றுருது. 40 80 ரூபாய்க்கு விற்றுருது. அப்போது ஒரு மட்டனுடைய விலை என்ன விலைக்கு போயிட்டுருக்கு? சரி, இதெல்லாம் யார் தான் பண்ணி கொடுக்குறான் அப்படின்னா நம்ம பசங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியல. போனால் இருக்குன்னு குத்திக்கிட்டு வந்துட வேண்டியே, அது காசுரா, அது எங்கேருந்து வந்துச்சு? யார் சம்பாரிச்சு யார் பண்ணி கொடுக்குறான்னு யோசிச்சியா? கேட்கவே இல்லை. நான் போகிறேன் ஆஸ்திரேலியாவுக்கு, நான் போகிறேன் கனடாவுக்கு, நான் போகிறேன் லண்டனுக்கு, எங்கடா போகிறேன் குழி விட்டு மாடு மேய்க்க ஒட்டகம் மேய்க்க போயிட்டுருக்கான். புரியுதா? அதனால் நல்லா யோசிங்க. இது இனிமேல் எஸ்பெஷலி தென்னை மரங்கள் உள்ள இடத்துல நல்லா யோசிங்க. சரி, இது 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 2 பண்ணியாச்சு. அடுத்தது, இப்போது ஒரு தென்னை மரத்திலிருந்து நம்ம கிடைக்கக்கூடிய தேங்காய் அப்படிங்கிறது ஆவரேஜ் இப்போ 120 இருந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா இப்போ ஹைப்ரிட்லாம் போட்டோம்னாக்கா 300 காய் வரும். அப்போது தென்னை மரத்திலேருந்து கிடைக்கக்கூடிய அடுத்த அந்த தேங்காய் வெட்டி விற்ற பிறகு அதில் இருக்கக்கூடிய கொட்டாங்குச்சி இருக்கு இல்லையா, அந்த கொட்டாங்குச்சியிலேருந்து வர்றது தான் இப்போ நம்ம வந்து இப்போ குடிக்கிறோம், ஆர்ஓ வாட்டர் குடிக்கிறோம் இல்லையா, ரிவர்சபிள் ஆஸ்மாசிஸ் வாட்டர் பேர். இது ஆர்ஓ வாட்டர் அப்படின்னா ரிவர்சபிள் ஆஸ்மாசிஸ் வாட்டர் அப்படிமானுங்க. அதெல்லாம் எது பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொட்டாங்குச்சியில் வரக்கூடிய இந்த சார்கோல் தான் அதை பண்ணி கொடுக்குது. சரி, இந்த சார்கோல் பண்ணுறது கஷ்டமாட்டான்னு கேட்டால் அதுவும் ஒன்றும் இல்லை. நீங்கள் அது வந்து ஒரு நாள் ட்ரைனிங் போனால் போதும். படித்த பசங்க நம்மளெல்லாம் வந்து நீங்கள்லாம் ஒரு நாளைக்கு போயிட்டு தென்னங்கொட்டாங்கச்சியிலேருந்து சார்கோல் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த சார்கோலினுடைய விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் தலை சுற்ற ஆரம்பிக்கும். ஏன்னா சிங்கப்பூரில் அவ்வளோ எல்லாமே இங்கேருந்து போய் அங்கே பியூரிஃபை பண்ணி வெளிநாட்டுக்கு எங்கும் போயிட்டுருக்கு. சரியா? ஏன் இதை நம்ம இதிலே செய்யக்கூடாது? இப்போ பட்டுக்கோட்டையில், தஞ்சாவூரில், பொள்ளாச்சியில் இங்கே இருக்கிறது பூரா இருக்கிறத எடுத்துகிட்டு போய் அவன் கொண்டு போய் சம்மந்தமாக தூத்துக்குடியில் சார்கோல் பண்ணி சிங்கப்பூருக்கு அனுப்பிச்சி விட்டு திருப்பி அங்கேருந்து திருப்பி நமக்கே வந்துக்கிட்டு இருக்கு. இதை நம்ம ஏன் செய்யலை, ஏன் செய்யக்கூடாது? அதனால் யோசிங்க. சார்கோலுடைய ரேட் வந்து கடுமையான ரேட். சார்கோல் பண்ணுறது எளிமையான விஷயங்கள் அது. சரியா? அதையும் கொஞ்சம் அந்த டாபிக் தனியாக பேசுவோம்.
அதனால் தென்னை மரத்துலேருந்து என்ன வேறு என்ன இருக்குது பார்த்தாச்சு. சரியா? அதனால் இப்போ இதெல்லாம் பண்ணியாச்சுப்பா. அடுத்து என்ன செய்ய முடியாதுல்ல, வேறு என்ன பாசிபிலிட்டிஸ் அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது தென்னை பாக்கு இருக்குது, மிளகு இருக்குது. அது போக இடமும் இருக்குது, உள்ள பாக்கி இருக்குது. அதில் நீங்கள் தென்னை மரம் இருக்கிறதுனால, மிளகு பூக்கிறதுனால, அதில் பாக்கு பூக்கிறதுனால நீங்கள் ஒரு ஒரு குறைச்சலாக 100 பெட்டி தேன் பெட்டி வைக்கலாம். சரியா? தேன் பெட்டி வச்சிங்கன்னா அதிலேருந்து ஒரு மாதத்துக்கு குறைச்சலாக 1 லிட்டர் உங்களுக்கு தேன் கிடைக்கும். 1 லிட்டர் பியூரிஃபைட். இப்போ யாருங்க தேனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த கம்பெனிக்கு தேன் ஒரிஜினல் கம்பெனி பார்த்தீங்கன்னா எல்லாமே சக்கரை பாக்கு தான். தேனை வந்து இக்காலத்தினுடைய பிள்ளைங்க யாரும் சாப்பிட்டது கிடையாது. ஏன்னா யாரும் தேனை விற்கிறதும் கிடையாது, யாரும் மரம் ஏறி எடுக்கிறதும் கிடையாது. அப்போது இப்போ நாங்களும் நிறைய எடுத்து சாப்பிட்டோம். இப்போ நீங்கள் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் தேனை சாப்பிட்டே பழக்கமே இல்லை, தேனே கிடைக்கல. அப்போ ஒரிஜினல் தேன் அப்படிங்கிறது நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். 1 லிட்ரு 5000 வாங்க ஆள் இருக்குது. நீ நேராக வர சொல்லி நீங்கள் வந்து தேன் பாக்ஸ்லேருந்து எடுத்து அப்போயே எடுத்து கொடுங்க. நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்க, அவனே வந்து 5000 கொடுத்து வாங்கிட்டு ஆள் இருக்குது. சரியா? பார்த்துக்கிடுங்க. 100 லிட்டர் கிடைக்கும் ஒரு மாதத்துக்கு அந்த இடத்துல இருக்குது. சரி, இது பண்ணியாச்சு. சரி, அடுத்து என்ன பண்ண முடியலை பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மள்ட்ட இருக்கு இல்லையா, நம்மள்ட்ட வந்து 400 மரம் பாக்கு இருக்குது, ஒரு 375 மரம் தென்னை இருக்குது. எல்லாத்துலேயுமே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் அப்படி இப்படி சொல்லலாம். நீங்கள் காசு கொடுத்து வாங்க வேண்டாம். நீங்கள் பழைய கடைக்கும் போனீங்க, பிளாஸ்டிக் கடைக்கு போனீங்கன்னா உடஞ்ச டீசல் கேனு, அந்த கேன்லாம் இருக்கும், ஆயில் கேன் இருக்கும். அதை வாங்கிட்டு வந்து கட் பண்ணிவிட்டு, ஒரு இடத்த கோழி உள்ளே போகிற மாதிரி கட் பண்ணிவிட்டு, அதை மரத்தில் வச்சு ஆணி வச்சு அடிச்சிட்டிங்கன்னா, பின் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்குள்ளே நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் குறைச்சலாக 5000 கோழி வளர்க்கலாம். அதுக்கு ஷெட்டு தேவையில்லை. அது மேய்ஞ்சிக்கும், தண்ணி குடிச்சிக்கும். நீங்கள் வேணால் இறைய கொடுக்கலாம். இறைய போடுறது என்னங்கிறது ஈஸி சொல்லிடலாம். அதுக்கும் உணவு காசு இல்லாத தீவனம் கொடுக்க முடியும். அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்புறம். அது வந்து தேவைன்னா மேலே ஏறி உட்காந்துக்கும், உள்ளே உட்காந்துருக்கும். நீங்கள் வந்து மிக்கையில் மேய்ஞ்சிக்கும், தண்ணி சாப்பிட்டுக்கும். இறையங்கிறது நம்ம நிறைய பேசுவோம், அதில் என்ன பண்ண முடியுங்கிறது. 5000 கோழி வளர்க்கலாம். இன்றைக்கி ஒரு கோழியுடைய விலை என்னன்னு தெரியுமா? ஒரு நாட்டுக்கோழியோட விலையை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா 5 மாதத்தில் அந்த கோழியை விற்க முடியும். ஒரு கோழியுடைய விலை இன்றைக்கி, நாட்டுக்கோழியுடைய விலை எப்படி நான் சொல்கிறது, நாட்டுக்கோழியுடைய விலை 600லேருந்து 700 ரூபாய் விற்கிது ஒரு நாட்டுக்கோழி. சிறுவிடை பெருவிடை இதை மட்டும் 5000 கோழி. அப்போது நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 10,000 கோழியை நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியும். 10,000 கோழி சேல்ஸ் பண்ண முடியும். சரி, 10,000 கோழினா ஒரு கோழி 5000 6000னா 10,000 கோழியுடைய நிலை என்ன? சரி, விற்கிறத கஷ்டம் இருக்காதுல்ல. நீங்கள் எங்கே வேணால் கடைக்கு போங்க, நாட்டுக்கோழி கிடைக்குதான் கேளுங்க. நாட்டுக்கோழி மாதிரி கோழி கிடைக்க முடியும், நாட்டுக்கோழி கிடைக்காது. ஏன்? நாட்டுக்கோழி யாரும் வளர்க்கலை. புரியுதா? எல்லாம் யார் என்ன பண்ணுறான், இதை கண்டுபிடிச்சிட்டான். யார்? பெரிய பெரிய ஓனர்ஸ் என்ன கண்டுபிடிச்சிட்டான், இப்போ நாட்டுக்கோழி நல்லா சேல்ஸ் ஆகுது அப்படின்னு உடனே நாட்டுக்கோழி மாதிரியே அவன் பண்ணைக்கோழி வளர்க்க ஆரம்பிச்சிட்டான். சரியா? அப்போது பண்ணைக்கோழியை வளர்த்து நாட்டுக்கோழி விற்று அதையும் நம்ம வாங்கி சாப்பிட்டுருக்கோம். அந்த காசு பூரா யாருக்கு போகுது? அவனுக்கு போயிட்டுருக்கு. அப்போது இந்த இடத்துக்குள்ளே இது நாட்டுக்கோழி. இதில் நீங்கள் ஒன்றும் பண்ண போகிறத ஷெட்டு தேவையில்லை. எங்கேயுமே நீங்கள் வந்து கம்பு கட்டி விட்டிங்கன்னா எல்லாம் கம்பில் உட்காந்துக்கும். முட்டை விடணும்னா பாக்ஸ் ஏறி உட்காந்துக்கும். நீங்கள் கலெக்ஷன் பண்ணிக்கலாம். சுற்றி ஃபென்சிங் பண்ணி நீங்கள் வலையை அடிச்சு போட்டிங்கன்னா அது வலையை வந்து ஈஸியான காசு, ஒன்றும் பெரிய காசு கிடையாது. அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே பாம்பு வராது, இது வராது. சரியா? இப்போது முட்டைக்கு முட்டை வந்துடும், கோழிக்கு கோழி வந்துடும். நீங்கள் பண்ணிக்கலாம். சரி, இது முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ன பண்ண முடியாது, சரி விட்ட முடியும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, புறா இருக்குது. புறாவோட ரேட் எனக்கு விசாரிங்க போய் விலையில். ஒரு புறாவுடைய விலை 120 150 ரூபா விற்கிது. அந்த புறாவுக்கு நீங்கள் கோழி கீழே அடையும், புறா மேலே அடையும். சரியா? அப்போது அந்த புறாக்களுக்கு தனியாக கூண்டு வச்சுக்கலாம், அதை பழகிக்கலாம். அதில் வந்து புறா வந்து அழகாக, ஏன்னா உங்களுக்கு சீதோஷ நிலை அருமையாக இருக்கும். அதனால் எல்லா புறாவும் வரும். எவ்வளோ புறா வளர்க்க முடியுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணீங்க. இப்போது நான் வந்து எல்லாத்தையுமே டாப்பிக்கை டச் பண்ணியிருக்கேன். சரியா? இதில் இவ்வளோ இன்கம் வரும்னு சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் என்னுடைய வீடியோ பார்த்துருப்பீங்க. இதில் வந்து தட் இஸ் ரியல் ஆர் நாட் அப்படிங்கிறத யூ ஷுட் பி கம் டு கன்க்ளூஷன். சரியா? இது சரியா தவறா, இது எப்படி அப்படிங்கிறத நீங்களும் முடிவு பண்ணுங்கள். எப்பொருள் யார் யார் கேட்பணும், அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிம்பார். அதனால் நான் சொல்கிறத யூ டோன்ட் பிலீவ், நம்பாதீங்க. நான் சொல்கிறது சரியாங்கிறத மறுபரிசீலனை செய்யுங்க. சரியா? மறுபரிசீலனை பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ நான் வந்து வெரி ஷார்ட்டாக வந்து வீக்லி ஒன்ஸ் நான் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இருந்துச்சுன்னு சொல்கிறேன். நான் சொல்கிறது வந்து வருங்கால இளைஞர்கள் நாட்டை வந்து வாழ வைக்கணும். நம்ம நாடு வல்லரசு மாறணும். அதுக்கு இளைஞர் கையில் மட்டும்தான் இருக்குது, எங்கள்கிட்ட இல்லை.
அதனால் விவசாயம் சார்ந்த தொழில் மட்டுமே நிரந்தரமாக போகிறது. அது வெகு சீக்கிரம் நடக்கப் போகிறது. ஏனென்றால் விவசாயம் கார்ப்பரேட் கம்பெனியினுடைய கையில் போகப் போகிறது அப்படி என்பது வெளிச்சமாக மாறிவிட்டது. இப்போது இதில் வந்து நம்ம தப்பிச்சு வெளியே வர போகிறோம், பெரிய ஆள் ஆயிடுவான். கார்ப்பரேட் கம்பெனிக்கு எதிர்ப்பாக பண்ணும்போது அவனோட காசு கம்மியாக கொடுக்க முடியும். இல்லை என்றால் அவன் என்ன நிர்ணயிப்பானோ அதுதான் விலையாக மாறப்போகிறது. சோத்துக்கு கஷ்டப்பட போகிறோம். நம்ம இல்லை, நம்ம பிள்ளைகளை வந்து நல்லா படிக்க, எனக்கு குழந்தை பிறந்துட்டு ரைட்டு, அது வாழ முடியாத மாதிரிங்க. சரியா? நம்ம இப்போ ஒரு ரிசல்ட்டை வந்திருக்கு. இப்போ உள்ள குழந்தைகளுடைய இறப்பை பார்த்து விட்டு தான் இப்போது உள்ள பெற்றோர்கள் இறக்கப் போகிறார்கள் அப்படி நிலைமை வந்தாச்சு. அதனால் ஒரு அவேர்னஸ் வீடியோவை தான் இது. இப்போ அடுத்த நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ வந்து நம்ம கொடுக்குறோம். அதை கொண்டு போய் வேணால் பாருங்கள். உங்களுக்கு இதை வந்து தவறு இருந்துச்சுனாக்க வந்து தவறுங்கிறத சுட்டி காட்டி பண்ணுங்கள். இல்லை நான் சொன்னதில் வந்து மாடிஃபை பண்ண வேண்டியிருக்குனாக்கா நீங்கள் சொல்லி மாடிஃபை பண்ணிங்க. தவறு இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கொடுங்க. நம்ம என்ன அடுத்து டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். சரியா? ரொம்ப நன்றி.